திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 833, அதிகாரம் பேதைமை. ஒரு நாட்டு அரசனை தேடி இளைஞன் ஒருவர் அடிக்கடி அரண்மனைக்கு வருவது வழக்கம். அவர் வரும்போதெல்லாம் அரசர் அவருக்கு நிறைய பணமும் பொருளும் கொடுத்து அனுப்புவார். அனைத்து பொருட்களையும் செலவழித்துவிட்டு மீண்டும் அந்த இளைஞன் வருவார். அரசனும் முகம் கோணாமல் மறுபடியும் அவருக்கு செல்வத்தை வாரி வழங்குவார். இதை கவனித்த அமைச்சர், மன்னா, நீங்கள் கொடுக்கும் செல்வத்தை இந்த இளைஞன் பொறுப்பில்லாமல் வீணடித்து விட்டு வருகிறார். எதற்காக மீண்டும் மீண்டும் அவருக்கு பணம் கொடுக்கின்றீர்கள் என்று கேட்டார். அதற்கு மன்னர், அமைச்சரே, நான் பிறந்தபோதே என் தாய் இறந்து விட்டார். அரண்மனை பணியில் இருந்த இந்த இளைஞனின் தாய்தான் இவரோடு சேர்ந்து எனக்கும் தாய்ப்பால் கொடுத்து வளர்த்தார். அதனால் இவரை எனது சகோதரனாகவே நினைக்கின்றேன் என்றார் அரசர். அடுத்த முறை இளைஞன் வந்தபோது அரசரிடம், உங்களை சுற்றி புத்திசாலிகள் இருப்பதால் தான் என்னை விட நீங்கள் மேன்மையாக இருக்கின்றீர்கள். உங்கள் அமைச்சர் என்னுடன் இருந்தால் என்னாலும் ராஜ்யத்தை ஆள முடியும். அதனால் உங்கள் அமைச்சரை என்னுடன் அனுப்புங்கள் என்று கேட்டார். இதை கேட்ட அமைச்சர், மன்னா, உங்களுடன் பால் குடித்து வளர்ந்த சகோதரனுக்கு உதவ என்னுடன் பால் குடித்து வளர்ந்த என் சகோதரனை அனுப்புகிறேன் என்று கூறினார். மன்னரும் இசைந்தார். மறுநாள் அமைச்சர் ஒரு எருமை கிடாவை இழுத்துக்கொண்டு அரசவைக்கு வந்து, இவனும் நானும் ஒரே எருமை தாயின் பாலை குடித்து வளர்ந்தோம். உங்கள் சகோதரனுக்கு அமைச்சராக இருக்க இந்த சகோதரனை அனுப்புகிறேன் என்று கூறினார். இதை கேட்டு மன்னர் திகைத்தார். பின்னர் அமைச்சர் அந்த இளைஞனிடம், நீங்கள் ஒரே தாயிடம் பால் குடித்து வளர்ந்திருக்கலாம், ஆனால் நம் உடலையும் மனதையும் திறமையும் எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதை பொறுத்துதான் நம் வளர்ச்சி அமையும். எனவே உங்களுக்கு இந்த எருமைக்கிடாயை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். அதை கேட்ட இளைஞன் தன் அறியாமையை உணர்ந்து வெட்கி தலைகுனிந்து திரும்பிச் சென்றான். எதற்கும் வெட்கப்படாமலும் செல்வத்தை தேடி பெறாமலும் யாரிடமும் அன்பு காட்டாமலும் காக்க வேண்டியதை பேணி பாதுகாக்காமல் இருப்பது பேதைகளின் இயல்பு என்பதை நாணாமை, நாடாமை, நாரின்மை யாதொன்றும் பேணாமை பேதை தொழில் என்கிறார் நம் தெய்வ புலவர் திருவள்ளுவர். அறிவும் ஆற்றலும் இல்லாதிருப்பது பேதமை. அறிவோடு சேர்ந்த ஆற்றல் மேதைமை.